இஸ்லாத்திற்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, அது வந்து இன்னி வரைக்கும் அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய சீக்வன்சஸ், அதோடைய ரியாக்ஷனு, அதோடைய எஃபெக்ட், இம்பேக்ட் இன்னும் வந்து நாம் வந்து சுமந்துட்டு இருக்கோம். புரியுங்களா? இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் யார்? அதுதான் அவங்க சொன்னால ஒருத்தன் வெள்ளக்காரன் இவர் வந்து சிலையாக வடித்து மோதிரலியன் அவர்களை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இதில் தெருக்களில் வந்து நாங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா இவர் மட்டும் நடுவில் வந்து இஸ்லாம் அந்த போயிட்டு இருந்த கிலாஃபத்தை வந்து திசை திருப்பி விடாமல் இருந்திருந்தால் நாங்கள்லாம் தலை தூக்கிருக்க முடியாது, முழு உலகமும் இஸ்லாமிய அரசாங்கமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னால. அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்போ தவறு எவ்வளோ பெரிய தவறுன்னு பார்க்கப்படும். அப்போ அந்த தவறு என்ன சாதாரண, அதாவது குருடன் கூட பார்த்து கொள்ளக்கூடிய காபாவுடைய புனிதத்தன்மை சீரழிக்கப்பட்டுச்சு, புனிதமான குடும்பம் கொல்லப்பட்டுச்சு, மதீனாவாசிகள் மிரட்டப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க. அந்த சீக்வன்ஸில் வரும்ல, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ்